அது இங்கே நடக்காது. சவுத் இந்தியா டெஃபினட்டாக போன தடவை விட இந்த தடவை பிஜேபிக்கோ பாஜகவோ இந்த மன்னருக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லும். நேற்று ஒரு எம்பி குஜராத் சூரத்தில் போட்டியின்றி வச்சிருக்காரு. 400+1 ஜெயிச்சிட்டா, இந்த 300 தான் இருக்கு. 300+ தான் இருக்கு. அதுதானே அவங்களுடைய வேலை. அதை பாருங்க, ஒரு காங்கிரஸ் அணிலிருந்து போட்டி போட்டவர் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ல மிஸ்டேக் இருக்குன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் கொடுக்காம, ஆனா பகலாகிறதுக்குள்ள மீதி 6 பேரும் எப்படி திருப்பி எடுத்தாங்க? இப்படிதான் இவனுங்க இன்னுமே அரசியல் நடத்துவானுங்க. ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு இனம், ஒரு தர்மம், எலெக்ஷன் இல்ல. தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்து வருதுங்க. நேற்று அண்ணாமலை கர்நாடகாவில் தேஜஸ்வி சூர்யா கதிரவ பரப்புரை மேற்கொண்டார். எடுபடும். அண்ணாமலை முதல்ல கோயம்புத்தூர்ல எவ்வளவு ஓட்டு வாங்கன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்க? அவங்க தூத்திக்கிட்டு இருப்பானுங்க. அவங்களுக்கு என்ன இருக்கு? தவளை வந்து பேசிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அவங்களாம் வித்துக்கிட்டவங்களை பத்தி நம்ம என்ன பேசிக்கிட்டு இருப்போம்? அவங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படி பேசலன்னா நம்ம ஆச்சரியப்பட்டுமே தவிர, இங்க வந்து ஒரு ராமர் சிலையை வச்சுக்கிட்டு அவரும் தேஜஸ்வி சூர்யா எமர்ஜென்சி எக்ஸிட் சூர்யா தானே சொல்றீங்க. அவங்க எல்லாரையும் எமர்ஜென்சி எக்ஸிட் தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணியாச்சு. கர்நாடகாலே ஓப்பன் பண்ணா சவுத் இந்தியாவில் ஓப்பன் பண்ணும். பாப்பா எங்க போப்பாங்க.